நீங்க சித்தா எடுங்க, ஆயுர்வேதா எடுங்க, ஹோமியோபதி எடுங்க, யுனானி எடுங்க, அட நீங்க வந்து மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் கூட எடுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா உணவு முறைகள் அப்படின்றது நீங்க சிறுதானியங்களால் ஆன உணவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன? அது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் இப்படி ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கும் மேல பாவக்காய் ஒரு 4 நாள் நம்ம வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சத்து உடம்புல ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அதலக்காய் அப்படின்னு ஒண்ணு செல்ஃப் மெடிகேஷன்ஸ் ஹோமியோபதி எடுக்காதீங்க. ஒரு ஹோமியோ டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்களோட நாலேஜோட எடுக்கிறது. பொதுவாகவே மெடிசன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட நாலேஜோட எடுக்கிறது தான் வந்து ரொம்ப சேஃப். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுங்க. அதுக்கும் மேல தமிழ்நாட்டில் ரொம்பவே ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு சொல்ல நம்ம நல்ல லீடிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படிப்பட்ட டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சக்கரை நோய், மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்த முடியுமா? இதை வந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? இதெல்லாம் கண்ட்ரோல்ல வைக்கிறதுலாம் சாத்தியக்கூறே கிடையாதுங்க. நான் எத்தனை வருஷம் அனுபவம் டாக்டர், என்னாலேயே முடியல, எனக்கே டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்ற டாக்டர்ஸே நம்ம பார்ப்போம். அப்ப இந்த டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட், ரெமிஷன் இஸ் பாசிபிள் இன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இப்படின்றத நான் சொல்லலைங்க. உலக சுகாதார நிலையம் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எங்க ஆயுஷ் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டே இருப்போம், டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியுங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் நாங்க சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கியூரியாசிட்டியில ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்றதுல சுகர் லெவல் ஜாஸ்தியா போயிடும். திடீர்னு அதனால பாதிப்பு வரும். ஹாஸ்பிட்டல்ல போய் சேருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சேரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, மருந்து மாத்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்க. இல்லைங்க, நாங்க உணவு முறையிலேயே கண்ட்ரோல்ல இருக்கோம். அதுக்கும் மேல சில மூலிகைகள், கஷாயங்கள் இதெல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் யார் சொல்லி சாப்பிடுறீங்க? நாங்க யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப் வைத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது. உண்மை அதுதான். யூடியூப் வைத்தியம் பண்ணக்கூடாது. அதுக்கும் மேல டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, அதை நான் செய்றோம். இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்க்குலாம் வேற வேலையே இல்லைங்க. உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றோமோ? கிடையாதுங்க. அவங்க எப்படி எல்லாமே படிச்சுட்டு சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் படிச்சுட்டு எல்லாமே சொல்றோம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்டா ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு மிஸ் கிட்ட மாட்டி விடுற மாதிரி எங்களை போய் அவங்க கிட்ட மாட்டி விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? சரி. இப்ப இந்த டயபிட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா WHO சொல்லியிருக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்க எந்த வைத்தியமான எடுங்க. நான் ஹோமியோபதி டாக்டர் அப்படின்னால ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. நீங்க சித்தா எடுங்க, ஆயுர்வேதா எடுங்க, ஹோமியோபதி எடுங்க, யுனானி எடுங்க, அட நீங்க வந்து மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் கூட எடுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா உணவு முறைகள் அப்படின்றது கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். என்னங்க ஃபாலோ பண்ணணும்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இது 1:1 டயட் அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டா இருக்குங்க. சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 1:1 டயட் கொடுத்து கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸும் கொடுக்குறோம். அப்ப ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸோட கூட 1:1 டயட், டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நாங்க பண்றது மூலியமா எத்தனையோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல வாழதாங்க செய்றாங்க. சரி, அப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஹோமியோபதி வந்து வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். கூட நாங்க என்ன டயட் சொல்லுவோம் அதை உங்களுக்கு சொல்றேன். காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது வேணா சாப்பிடுங்க. இதுதானே நம்மளோட டயட். நம்மளுக்குலாம் வந்து பாருங்க, பழம், காய்கறி இதெல்லாம் சாப்பிடும்போது பொதுவா டயபிட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா இருக்கு. பழம் எடுக்க முடியாது. பட் காய்கறி, வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடும்போது எனக்கு வந்து வயிறு திம்முன்னு இருக்காது. எனக்கு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கணும். இதுவரைக்கும் சாப்பிடணும். இப்படி தானே நம்ம பழகி இருக்கோம். அப்ப நம்மளோட உணவு என்ன? இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதுதான் இல்லையா? அப்ப நம்ம காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது சாப்பிட்டாலும் அது கூட வந்து பாருங்க பொரியல் அப்படின்றத எடுத்துக்கணும். சிலர் வந்து சொல்லுவேன், நான் கேட்பேன், அம்மா டயட்ல கரெக்டா இருக்கீங்களா? அம்மா 3 நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க காலையில சிறுதானிய உணவு தாம்மா எடுப்போம். சூப்பர்மா நல்லது. நைட்டு சிறுதானிய உணவு தாம்மா எடுப்போம். வெரி குட்மா நல்லது. மதியானம் பாரம்பரிய அரிசி தாம்மா எடுப்போம். வெரி குட்மா நல்லது. காய்கறிகள்மா சாப்பாடே இப்படி தாம்மா சாப்பிடுறோம். டயட்ல தாம்மா இருக்கோம். கரெக்ட் தாம்மா. நம்ம சிறுதானியங்கள் எடுத்தாலும், பாரம்பரிய அரிசி எடுத்தாலும் அட்லாஸ்ட் அது வந்து கார்ப்ஸ் தான். அட்லாஸ்ட் அது குளுக்கோஸா தான் போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமா? அப்ப 1:1 டயட். நீங்க சிறுதானியங்களால் ஆன உணவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன? அதுல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் இப்படி ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கும் மேல ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நிறைய உரம் போட்டு வளரக்கூடியது கிடையாது சிறுதானியம். நிறைய உரம் போடும்போது அது வந்து செழிப்பா வளராது. அப்ப நம்ம சிறுதானியம் அதுக்கு மேல ஆர்கானிக் இப்ப கிடைக்க தானே செய்யுது. அப்ப சிறுதானியம் எடுத்தாலும் நம்ம செய்ய வேண்டியது
1:1 டயட். காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது சாப்பிட்டாலும் ஒரு கப்பு அத புட்டு புட்டு ஒரு கப்ல போட்டுக்கோங்க. அதே அளவு கப்ல பொரியல். மதியம் பாரம்பரிய அரிசி. பாரம்பரிய அரிசி பெண்களா இருந்தா பூங்கார் அரிசி ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துக்கோங்க. அதே மாரி ஆண்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில மாப்பிள சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி இந்த மாரி அரிசிகள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன் குடுக்கும். அப்போ 1 கப்பு சாதம் அப்படின்னா 1 கப்பு பொரியல். 1 கப்பு ஒரே பொரியல் சாப்பிடுறதுக்கு மூஞ்சால அடிச்ச மாரி இருக்குமா? யார் ஒரே பொரியல் சாப்பிட சொன்னா? 2 பொரியலா எடுத்துக்கோங்க. 1 கப்பு சாதம் எந்த கப்ல சாப்பாடு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பொரியல். புரியுதுங்களா? இல்ல எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அவியல் மாரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். ராத்திரி திருப்பி எது சாப்பிடுறதா இருந்தாலும், சிறுதானியங்கள் சாப்பிடுறதா ரொம்ப நல்லது. இல்ல சாதா தோசை மாவோட கூட 1 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒருத்தவங்க ஒரு சிலர் போடுவாங்க பார்த்தீங்களா? அதாவது 3 டம்ளர் வந்து புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு போடுவாங்க. நீங்க அப்படியே ப்ரொபோர்ஷனா மாத்திக்கோங்க. 3 டம்ளர் புழுங்கலரிசி, 2 டம்ளர் உளுத்தம் பருப்பு, 2 டம்ளர் சிறுதானியம். அந்த சிறுதானியம் எந்த சிறுதானியமா இருந்தாலும் இல்லன்னா மல்டிகிரெயின் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, கலவை. அது வந்து 2 டம்ளர் போட்டு, நல்ல இவ்ளோ வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தோசை மாவு அரைச்சு வச்சுக்கோங்க. அதுலயும் அந்த உளுத்தம் பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தோலோட போட்டுக்கோங்க. காரணம் என்ன அப்டின்னா, அந்த தோல்ல ஆந்தோசயனின் அப்டின்றது இருக்கு. இந்த ஆந்தோசயனின் கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வராம கூட தடுக்கிற கெப்பாசிட்டி அந்த ஆந்தோசயனுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி வெந்தயம். வெந்தயத்த தினம்தோறும் தினம்தோறும் செய்யலாம். இல்லன்னா மொத்தமா செஞ்சு வச்சுக்கலாம். வெந்தயத்த நல்லா ஊற வச்சு நல்ல துணியில கட்டி மொள வர வச்சுடுங்க. மொள வச்சு நல்லா இவ்ளோ பெரிய மொள வந்தவுடனே, அத கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. டெய்லி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த எடுத்து நல்லா மென்னு சாப்பிடலாம். இது கசப்பே பெருசா தெரியாது. இந்த வெந்தயத்துல வந்து பாருங்க 4 ஹைட்ராக்ஸி ஐசோலூசைட் அப்படின்ற ஒரு மூலக்கூறுக்கு சுகர் லெவல நல்லா குறைக்கிறதா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்றதா ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்றது இருக்கு. ஆக இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வாழத்துல 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பாவக்காய் எடுத்துக்கணும். பாவக்காய் பச்சையா அரைச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிருமா? ஏன் இந்த வேலையெல்லாம்? அழகா பொரியல் பண்ணிக்கோங்க, கூட்டு பண்ணிக்கோங்க, சாம்பார் வச்சுக்கோங்க, நல்ல திவ்யமா சாப்பிடுங்க. ஏன் கஷ்டப்படுவானே? இந்த கியூரியாசிட்டில ஆரம்பிப்போம். செய்ய மாட்டோம். ஒரு ஆர்வக் கோளாறுல நம்ம பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு ஆரம்பிப்போம். 2 நாள் குடிப்போம். 3வது நாள் நம்மளால முடியாது. ஐயோ! முடியலப்பா சாமி வேணாம் எனக்கு சர்க்கரை நெறைய இருந்தா கூட பரவால்ல. இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாவக்காய் கூட்டு, பொரியல் அந்த மாதிரி வாரத்துல 3 நாள் எடுத்துக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா, பாவக்கால மொமாடிசின், சாண்டன் அப்படின்ற மூலக்கூறு இருக்கு. இது நம்ம சுகர் லெவல பெருமளவு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுவும் ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நாங்க சொல்றோம். ஓகேவா? அதுக்கடுத்து வாரத்துல 4 நாள் கோவக்காய் எடுக்கணும். கோவக்காய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு செம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? கோவக்கால காப்பர் சத்து ஜாஸ்தி இருக்கு. பொதுவா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு இன்ஃபெக்ஷஸ் ஆயிடும். இன்ஃபெக்ஷன் வந்துரும். இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் ரொம்ப சட்டுன்னு வந்துரும். ரீசன் என்ன? ஒரு டம்ளர் தண்ணி, வெறும் தண்ணிய இந்த டேபிள் மேல வைக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி, நல்ல சர்க்கரை கலந்து இந்த டேபிள் மேல வைக்கிறேன். இந்த வெறும் தண்ணி காத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூடுனால கொஞ்சம் அளவு குறையும். மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணும். அளவு குறையும். அவ்வளோதான். ஆனா, இந்த சர்க்கரை கலந்த தண்ணி வச்சு ஒரு 2 மணி நேரத்துல நெறைய முக்கும், எறும்புகள் முக்க ஆரம்பிக்கும். அதே மாரி தான் சர்க்கரை இருக்க ரத்தமும். சட்டுன்னு நெறைய கிருமி தாக்குதல் அப்படின்றது ஏற்படும். கண்ட்ரோல் இல்ல அப்டின்னா. அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு காப்பர் சத்து ஜாஸ்தி குடுக்கணும். எதுக்கு? நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாவறதுக்கு வைட்டமின் சி, காப்பர் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கணும். அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இந்த பாவக்கா ஒரு 4 நாள் நம்ம வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிறோம் அப்டின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் சத்து உடம்புல ஜாஸ்தி இருக்கும். அதே மாரி அதலக்கா அப்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆ இந்த கோவக்கா 4 நாள் சேர்த்துக்கிற மாதிரியே அதலக்கா. பாவக்கா 3 நாள், கோவக்கா 4 நாள் எடுத்துக்கோங்க. இவ்ளோல எடுக்கணும், இவ்ளோல எவ்ளோ சாப்பிட முடியுமோ அப்படி. அதலக்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இந்த கோவக்கா மாதிரியே தாங்க இருக்கும். இதெல்லாம் இந்த கிராமங்கள்ல நெறைய வந்து இந்த மார்க்கெட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கலாம் போனீங்க அப்படின்னா, யாரோ ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மூலையில ஒரு கூடையில வச்சு விச்சுட்டு இருக்கும். ஒரு தட்டுல வச்சு விச்சுட்டு இருக்கும். விலையும் கம்மி தான். ஆனா அந்த அதலக்காய்க்கு சுகர் லெவல நல்லா கண்ட்ரோல் பண்ற தன்மை அப்படின்றது உண்டுங்க. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம், பொரியல் வச்சுக்கலாம், காரக்குழம்பு வச்சுக்கலாம். இப்படி நம்ம வச்சுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த மாரி ஃபாலோ பண்றதோட கூட ஹோமியோபதியில எக்ஸலன்ட்டான மெடிசின்ஸ் அப்படின்றது இருக்குது. அங்க இருக்கு. சைசிஜியம், ஜம்போடினம், ஜிம்னமஸ் சில்வெஸ்ட்ரி, கியூ இந்த மாரி ஏகப்பட்ட மெடிகேஷன்ஸ் இருக்கு. நெறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. செல்ஃப் மெடிகேஷன்ஸ் ஹோமியோபதி எடுக்காதீங்க. ஒரு ஹோமியோ டாக்டர பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்களோட நாலேட்ஜோட எடுக்கிறது. பொதுவாவே மெடிசின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டரோட நாலேட்ஜோட எடுக்கிறது தான் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லலாம்.
அதுவும் முக்கியமா ஹோமியோபதி வந்து ஒரு ஹோமியோ டாக்டரோட நாலேஜோட எடுக்கிறது தான் சேஃப். காரணம் என்ன அப்படின்னா, ஹோமியோபதியில 8661 மருந்துகள் இருக்கு. அதுல 6800 மருந்துகளுக்கு மேல ப்ரூவன். ஹியூமன் பீயிங்ஸ்ல ப்ரூவ் பண்ணது. ஒரு கினியா பிக்லயோ, வந்து ஒரு எலியிலயோ, அப்படி ப்ரூவ் பண்ண ஒரு மங்கிலியோ ப்ரூவ் பண்ண மெடிசின்ஸ் கிடையாது. ஆரோக்கியமான மனிதர்கள் மேல ப்ரூவ் பண்ணி, இந்தந்த மருந்து இந்தந்த நோய்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வழிவகுத்திருக்காங்க. வரைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக, நீங்க மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹோமியோ டாக்டரோட நாலேட்ஜ் பிரகாரம், அவங்களோட கைடன்ஸ் பிரகாரம் நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறது அப்படின்றது நல்லதுங்க. புரியுதுங்களா? சரி. இது கூட முடியும் அப்படின்னா, காலையில ஒரு 20 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங். நல்ல கைவீசாட்டி பிரிஸ்கா நடக்கிறது. சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங். நைட்டு நல்ல நிம்மதியா தூங்குறது. ஒரு யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 9 மணிக்கு தூங்கிடுவோம், 8 மணிக்கு தூங்கிடுவோங்க. அப்படின்னா, அந்த டைம்ல ஃபோன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட் மோட்ல போடுறது அப்படின்றது வேண்டாம். வைப்ரேட்டிங் மோட்ல போடுறது அதுவும் வேண்டாம். கம்ப்ளீட் சைலன்ட்ல போட்டுட்டு வெளிய வச்சுட்டு, நம்ம தூங்குற இடத்துல தூங்குறதுக்கு எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் இல்லாம நிம்மதியா தூங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாரி முடியும் அப்படின்னா, ஒரு மைல்டு மியூசிக் வச்சுக்கலாம். ஏன்னா, எல்லா மனுஷங்களும் வந்து பாருங்க, பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கிறது தூங்கும்போது மட்டும் தான். ஆக தூங்குற நேரத்துல நம்ம ஓரளவுக்கு தூங்குற நேரத்த அதிகப்படுத்திக்கிறது இன்னும் நல்லது. அந்த தூங்குற நேரத்துல டிஸ்டர்ப் இல்லாம தூங்குற மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாத்திக்கிறது இன்னும் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கஷாயம் சொல்றோம். அது என்ன அப்டின்னா, இந்த ஆவாரம் பூ. நீங்க என்ன மெடிகேஷன்ஸ் எடுக்குறீங்களோ, அதோட கூட சேர்த்து இந்த கஷாயமும் எடுத்துக்கோங்க. அ முதல்ல வந்து பாருங்க, ஆவாரம் பூ. ஆவாரம் பூ நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். வாங்கிக்கோங்க. நல்ல கோல்டன் எல்லோல இருக்கும். கிராமத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அவங்கலாம் அழகா அந்த ஆவாரம் பூ பூத்துட்டு இருக்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பறிச்சு வச்சுப்பாங்க. "ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ" அப்டின்னும் சொல்லுவாங்க. ஆக ஆவாரம் பூ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நாவற்கொட்டை. நாவற்கொட்டை இந்த நாவப்பழத்தினோட கொட்டைங்க. அவ்வளதான். வேற எதுவும் இல்ல. அந்த நாவற்கொட்டை ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மருதம் பட்டை. மருதம் பட்டை இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த மருதம் பட்டை ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இது 3த்தையும் வந்து வாங்கிட்டு கூட நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நெறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக நெல்லி முள்ளி ஒரு 50 கிராம் நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது எல்லாமே நல்லா காய்ஞ்சி தான் அவங்க குடுப்பாங்க. வேணும்னா நீங்க திருப்பி கூட வெயில்ல ஒரு முறை ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத அத தனித்தனியா வந்து பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிட்டு நல்லா ஜலிச்சுட்டு அந்த ஃபைன் பவுடர எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அந்த கோர்ஸ் பவுடர் திருப்பி இன்னொரு முறை பவுடர் பண்ணிட்டு அந்த இத வந்து கோர்ஸ் பவுடரையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு, இதையும் நல்லா ஜலிச்சு கொட்டி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில்ல நல்லா ஆறுன பின்னாடி கொட்டி வச்சுடுங்க. கொட்டி வச்சுட்டு, காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை சாப்பிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி, அத வடிகட்டி சூடா குடிச்சுக்கோங்க. நான் சொன்ன உணவு முறைகளோட கூட, நீங்க என்ன மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்களோ, அந்த மெடிகேஷன்ஸோட கூட இந்த கஷாயமும் 2 முறை, காலை, மாலை 2 நேரங்கள்லும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஒண்ணு காலை, சாயங்காலம். காலையில இல்ல சாயங்காலம், இல்ல காலையில இல்ல நைட்டு. நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுறத உங்களால பார்க்க முடியுங்க. அதுக்கப்புறம் நீங்களா மாத்திரைய நிறுத்திடக்கூடாது. டாக்டர் கிட்ட மாசம் மாசம் செக்கப் போணும். நாங்க எங்கேங்க மாசம் மாசம் செக்கப் பண்றோம். நாங்க எப்பயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி செக்கப் போனோம். அதுக்கப்புறம் நாங்களா மாத்திரை சாப்பிடுறோம். செல்ஃப் மெடிகேஷன்ஸ் வேண்டாங்க. அப்ப அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவது டாக்டர் கிட்ட நீங்க செக்கப் போங்க. டாக்டருக்கு ரூ. 300 ஃபீஸ் குடுக்கணும்னு யோசிக்காதீங்க. அப்ப செக்கப் போங்க. அப்ப டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, HbA1c அப்படின்ற பரிசோதனை எடுப்பாங்க. அதே மாரி ஃபாஸ்டிங் பிபி வெறும் வயித்துல சாப்பிட்டு 1 1/2 மணி நேரம் கழிச்சு 2த்தையும் எடுத்துட்டு உங்களோட மாத்திரைகளோட அளவ குறைப்பாங்க. இப்படி படிப்படியா மாத்திரைகள விட்டு தூர போட்டுட்டு, மாத்திரைகள கிளீனா தூர தூக்கி போட்டுட்டு, உணவு முறை இந்த கஷாயத்துல மட்டுமே மெயின்டெயின் பண்ண முடியும் உங்க டாக்டரோட நாலேட்ஜோட. புரியுதுங்களா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.